அவங்களுக்கு இறப்பு உண்டுங்கிற. மாலுங்கிறது திருமால், பிரம்மன். மாலும் துஞ்சுவான் மலரவன்கிறவன் பிரம்மன். மாலும் துஞ்சுவான் மலரவன் இறப்பான், மற்ற வானவர்கள் முற்றிலும் அழிந்து போவாருங்கிறார். நம்ம அதனால அவங்களுக்கும் பிறப்பு உண்டு. அதுதான் தத்துவம். அவங்க எல்லாம் அதிகார கர்த்தர்களாக இருக்கிறார். எப்படின்னா இந்த மாதிரி சத்தியசத்தர்களை எல்லாம் வச்சு நடத்தக்கூடிய அதிகாரிகள். எப்படி உலகியல்ல லௌகீகத்துல இங்க ஒவ்வொன்னு வச்சிருக்கிறோமோ அதே மாதிரி இவர்கள் பெற்ற பதவிகளும் இவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய உரிமையை இவர்களுக்கு வழங்கப்படுது. தத்துவர்களும் தத்துவம் செய்ய அதிகாரிகளும் அதிகாரிகளுக்கு அதிகாரிகளும் பிரபஞ்சத்துல அவங்க விளங்குகிறாங்கன்னு சொல்லிட்டு பெருமான் சொல்றாங்க. இதுதான் இந்த தத்துவ விளக்குறது. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னு இருக்குல்ல, இதுல கோடிக்கணக்கான விஷயங்கள்ல லயிச்சு போய் அதோடு நின்று போனவங்க. அதாவது அதோட அவங்க பிறவி முடிஞ்சு போச்சு. அவங்க எல்லாம் அதே மாதிரி இந்திரியங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஞானேந்திரியம், கர்மேந்திரியம் ஏகப்பட்ட இதுகள் இருந்து கொண்டே இருக்குது. அதுல இது பெரிய இதை முழுமையா முடிச்சவங்க வள்ளலாரை தவிர யாருமே கிடையாது. இது மிகப்பெரிய ஒரு மகத்தான உண்மை. இந்த உண்மையை அறிவுபூர்வமாக உணர்ந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை அவங்களுக்கு அந்த தத்துவம் வரும். இல்லைன்னா இது ஏன்னு கேட்டா அவ்வளவு புரியாது. எல்லாம் கீழு மேல எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஆனா இங்கேயும் ஆனாதான், அங்கேயும் ஆனாதான், ஆனாதானே இவரும் ஆனாதான், அவரும் ஆனாதானே, இவர் என்ன பாம்பாங்க. இது எங்க உள்ள ஆனான்னு தெரியாது, கீழா மேலா என்னன்னு தெரியாது. ஏன்னா எல்லாமே வெளியா இருக்கு. இந்த வெளியில இடம் சுற்றி விளக்குவதுங்கிறது முடியாத ஒரு காரியம். ஒரு வெட்ட வெளியா இருக்கு. ஒரு சாதாரண ஒரு கொட்டை கீழே பூமியிலேயே நம்ம எதுக்கு நம்ம வாங்குற இடத்துக்கு ஏன் ஃபென்சிங் போடுறோம், கல்லு ஏன் போடுறோம்? இந்த அடையாளம் தெரியும். சுத்தமா யாருமே கல்லு போடல, ஃபென்சிங் போடலன்னா என்ன ஆகும்? சமமா இருக்கும். சமமா இருக்கும். யாருமே தெரியாது, தெரியாது. ஒரு ஆதாரம் உள்ள பூமியிலேயே, ஆதாரமுடைய பூமி, நிராதாரமானது வெளி. ஆதாரம் உள்ள பூமியிலேயே எல்லைக்கல் போடவில்லை என்றால் யாருடைய இடம் இந்த இடம் என்று விளங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு மனிதன் புலம்புகிறான் என்றால், நிராதாரமான வெளியில எல்லைக்கல்ல யாரு போட்டு யாரு இருக்கிறீங்க? எந்த ஞானிகளுக்கு, எந்த பெரியவர்களுக்கு, எந்த யோகிகளுக்கு இடம் சுற்றி இழக்க முடியுமா? இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். இது அறிவு விளங்கியவர்கள், அறிவு விளக்கம் பெற்றவர்கள், பெருமாள்கிட்ட அறிவு ஓரளவு விளங்கியவர்களுக்கு தான் இது இன்ன இடம், இன்ன காரியம், இப்படிப்பட்ட நிலை என்பதே அவர்களுக்கு புரியும். இல்லைன்னா எல்லாம் ஒண்ணு மாதிரி தெரியும். அதனால இந்த குழப்பங்கள் வரும். அதனால இது அவ்வளவு பெரிய விஷயம். பெருமான் தான் வெளியினுடைய பூரண அனுபவத்தை, வெளியினுடைய பூரண அனுபவத்தை பெற்று உடம்ப தேகத்தை முழுமையாக மாற்றினவங்க. மற்றவங்க எல்லாம் அந்த மாதிரி ஆறாது. அவங்க சொல்ல முடியாது, சுத்த ஞானி அவங்க. அவங்க உலகவாங்கிறதுக்கு உலகங்கள். இது இது சொல்லு வேட்பினார் பெருமான் சொன்னது. பெரிய புராணம் பாடும்போது தில்லையம்பதியில அம்பலத்தினுடைய திருவாயில்ல அழிச்சி நின்று நான் என்ன செய்வேன், இந்த மெய்ப்பொருள் நிரம்பி இந்த வாசகத்தை நான் எங்கன முடித்தருளுவேன் என்று தயக்கமுற்று அவர்கள் செய்யும் போது தத்துவ படலமானது இருள் சூழ மனத்தின் தன் அகங்காரம் மேலிடும் போது அங்க தடுத்த காரணத்தில் அந்த தத்துவ படலத்தை போக்கி இறைவனே அம்பலத்தில் உலகலாம் என்று அடியெடுத்து கொடுத்து சொன்ன வார்த்தை. இந்த வார்த்தைக்கு இதுவரை சமய புறவர்கள் ஆகட்டும், மிகப்பெரிய பாஷ்யக்காரர்கள், விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் அத்தனை பேருமே இந்த விளக்கத்தை சொன்னதே இல்லை. பெருமான் ஒருவர் தான் இவ்வளவு உலகங்கள் இருக்கிறதா என்று சொன்னார். பொதுவாக அவங்க எல்லாம் உலகம்னா எல்லா உலகத்துக்கும் அப்படிம்பாங்க. என்ன எல்லா உலகம்னா என்னென்ன உலகம்னு யாருமே சொல்லல. பெருமான் தான் இவ்வளவு உலகங்கள் இருக்கு, இது இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம், அவ்வளவு உலகங்கள் இருக்கு, சொல்ல முடியாதுப்பா, நான் ஒரு வாரம் உனக்கு உலகத்துக்காக ஒரு 2000 உலகத்தை சொல்லி நிறுத்திக்கிறேன், அதுக்கு மேல நம்மளால ஜீரணிக்க முடியாது. நமக்கு அந்த அளவுக்கு அதை வாங்கி கொள்ளக்கூடிய ஆற்றல், அந்த சக்தி கிடையாது. அறிவு
அதனால இந்த உலகலாங்கிறது தத்துவ உலகங்கள். இதுலயே தத்துவ உலகங்கள் பிரிச்சு எழுதியிருப்பாங்க 4 விதமா. தத்துவ உலகங்கள், தாத்வீக உலகங்கள். தத்துவ உலகம்னா பிண்டத்தை பொறுத்தது, தாத்வீகம்னா அண்டத்துல உள்ளது. அதே மாதிரி காரண தத்துவ உலகம், காரணாதீத உலகங்கள், சுத்த தத்துவ உலகங்கள். அதுவே தத்துவங்களை எடுத்துட்டா சுத்த தத்துவம், அசுத்த தத்துவம்னு இருக்கு. அசுத்த தத்துவ உலகங்கள், சுத்த தத்துவ உலகங்கள், காரணம் அதீத உலகங்கள், இப்படி எல்லாம் இருக்கு. நிறைய அது இருக்குங்க. இது இப்ப நம்ம பேசிட்டு இருந்தா வியப்பாக பேசிட்டு இருக்கலாமே தவிர நமக்கு பிரயோஜனமான காரியங்களை, அதாவது பெருமானிடத்துல கூடுதலான அனுகிரகத்தை பெறுவதற்கு அவருடைய திருவடியை இறுக பற்றி கொண்டு அவர் மீது அன்பு செலுத்துவதற்கு மாறாக வேற ஏதோ ஒரு ஆராய்ச்சியில நம்ம போயிட்டு மாதிரி இருக்கும். அங்க போயிட்டோம்னா அவர்கிட்ட நம்ம பெற வேண்டியதை பெற்றுக்கிட்டோம்னா இதெல்லாம் ஈஸியா தெரியும். அதனால நம்ம இந்த ஆராய்ச்சியில போக வேண்டிய அவசியம் இல்லை. ஓரளவு நமக்கு எல்லாமே உங்களுக்கு விளங்கும். அங்கே அவருடைய இது நமக்கு கிடைச்சிச்சுல அந்த அறிவை கொண்டு உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு நுட்பமா இருக்கா அப்படிங்கிறது ஓரளவு சொல்லிருக்காங்களா, இது புதுசா இருக்கு என்னன்னு நிறைய இருக்கு. அப்படிதான் தோணுச்சு. இது பாருங்க, பிருதிவின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்பு, பிருதி, வாயுங்கிறது பஞ்சபூதங்கள். இது பஞ்சபூதம். பஞ்சபூதத்திலேயே இவ்வளவு உலகங்கள் இருக்கு. நமக்கு ஒண்ணுமே தெரியாது. பஞ்சபூதங்கிறது எல்லாரும் படிச்சிருக்கோம். எல்லாரும் படிச்சுக்கிட்டு பெரிய மேதா விலாசமா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். பஞ்சபூதம் அது இதுன்னு சொல்லியிருப்போம். ஒன்னும் தெரியாம பார்த்து கேட்டுட்டு இருக்கோம். பஞ்சபூதம், பஞ்சபூதம்னா என்ன? பஞ்சபூதம் ஒரு பூதத்துக்கு எத்தனை உலகங்கள் தெரியாது. பஞ்சபூதம் சொல்லுவாங்க. ஒரு பூதத்துக்கு இந்த பிருதிங்கிறது இதுதான். அதாவது பூமிக்குதான் என்ன சமஸ்கிருத வார்த்தை அப்பு, துளி, வாயு, தேயுன்னு சொல்றது. அது பூமி தான். மண் தத்துவம். மண் தத்துவத்துக்கு எவ்வளவு உலகங்கள் இருக்கு? இந்த ஒரு மண் தத்துவத்தை முடித்தவர்கள் யாருக்கா? அகங்காரத்தினுடைய மொத்த, அதாவது இந்த அம்சமாக இருக்கிறது இந்த பிருத்திவி. இத முழுசா வென்றாதான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அகங்காரம் போகும். இதெல்லாம் வாக்காக சொல்லிக்க வேண்டியதான். போயிடுச்சு. அதனுடைய சொருவம் எல்லாம் தெரியாது. மண் தத்துவத்தினுடைய பூரணமா போகும்போதுதான் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அகங்காரங்கள் போகும். ஒரு அனுக்கிரமான வாசனை இருந்தா கூட அந்த முனைப்பு உள்ள இருக்கும். பெரும்பாலும் இந்த மாதிரி எல்லாம் முற்றிலுமே 5 பஞ்சபூதத்தை கடந்தவங்க, பஞ்சபூதத்தை முழுசா முடிச்சவங்க. அதனாலதான் அவங்களுக்கு பஞ்சபூதங்களும் ஏவல் கேட்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் பெற்றது. ஒரு பூதத்துக்கு இவ்வளவு உலகங்கள் இருக்குன்னா அதை நடத்தக்கூடிய தத்துவங்களை நடத்தக்கூடிய சக்தி சக்தர்கள் கோடான கோடி பேர் இருக்கிறதா சொல்றாங்க. இதையே நான் பேச ரொம்ப வியப்பா இருக்கும். கோடிக்கணக்கான சக்தி சக்தர்கள் இருக்கிறதா சொல்றாங்க, சக்திகள் இருக்கிறதா சொல்றாங்க. கோடிக்கணக்கான மாயாசக்தி, 648 கோடி மாயாசக்திகள்ங்கிறாங்க. இவ்வளவு மாயா சக்திகள் இருக்கிறதா சொல்றாங்க. நமக்கு என்னன்னே ஒண்ணும் புரியாது. ஒரு சக்தியை எதை சக்தியை கண்டோம், சக்தி தான், அதுதான் ஒண்ணுதான் சக்தின்னு தெரியாது, எதுவும் சக்தியும் தெரியாது. அது மாதிரி வாங்க. ஆமா அவங்க கேட்டாங்க. அதனால இதெல்லாம் உங்களுக்கே விளங்கும். போக பெருமாட்ட ஈடுபாடா நீங்க ஒளி வழிபாடு செய்ய செய்ய நீங்க இருக்க வேண்டிய இடமும் எனக்கு வேண்டியது அதுதான். நான் உங்கள்கிட்ட ரொம்ப கேட்டுக்கிறது. திரு சமூகத்துல நீங்க வெளி வழிபாடு உட்கார்ந்து அதன் மூலமா எனக்கு கிடைக்க வேண்டியதை கொடுங்கன்னு ஐயாட்ட நீங்க நம்பிக்கை வச்சு முழுசா நீங்க உங்களை ஈடுபடுத்திக்கிட்டு செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னாத இருக்க 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 நுட்பமா நீங்க எங்கேயுமே படிக்கிறீங்கிறது இல்லை. விரட்டிங்கன்னால போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா புதுசாக ஒரு தோன்றும். அதுதான் இங்க உள்ள இருக்கு. ஒன்னும் இருக்குன்னா தானாவே இதெல்லாம் பூரா வரும். படிச்சுட்டு வாங்க, படிங்க. ரொம்ப இது பண்ண வேண்டாம். ரொம்ப செய்ய வேண்டியது ஈடுபாடா நம்மளை வைக்க வேண்டியது நம்ம வழிபாடு தான். இந்த வழிபாடுலயே பண்ணிட்டு வாங்க. படிச்சுட்டு வாங்க. தெரியலன்னா அதை பத்தி விட்டுருவாங்க. படிச்சுட்டு அப்படியே ஞாபகம் வச்சுட்டு வாங்க. படிச்சதுக்கெல்லாம் ஒவ்வொரு நேரம் தானா வழிபாடு செய்ய செய்ய அந்த குறிப்பிட்ட காலத்துல உங்களுக்கு தானா
நினைவுக்கு வரும். இப்ப படிச்சோமே அதுக்குள்ள பொருள் இப்ப தெரியுதேன்னு வரும். இது மாதிரி அது டைப் வரும். அது எல்லாமே விளங்கிக்கலாம். இதுதான் இந்த உலகலாங்கிறது. இது என்ன எழுதிக்கிற ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குது, ஒண்ணுமே புரியல. என்னத்த புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இது என்ன தெரியுது, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. யாருக்கு தெரியாது? பேராசிரியர்களுக்கு எல்லாம் புரியுமா? அது ஒண்ணுமே புரியாது. அது பாட்டு சொல்லி வச்சிருக்கிறாரு, ஒண்ணுமே புரியல. பகுதி இருப்பாரு. இந்த இதை படிச்சு பாருங்க, இதை படிச்சு பாருங்க. அதாவது மெய்மொழினா என்னங்கிறதுக்கு ஒரு உலகம் கொடுக்குறாரு. நீங்க உலகலாங்கிறதுக்கு அதை நம்ம முதல்ல மெய்மொழின்னா என்ன, எது மெய்மொழி? இந்த உலகலாம் அப்படிங்கிற வார்த்தை இருக்க, அது மெய்மொழி வார்த்தை. மற்றதெல்லாம் மெய்மொழி ஆகாதுங்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டா, அது இறைவனிடத்துல இருந்து வந்த சொல்லு, அம்பலத்தில இருந்து வந்தது. அந்த வார்த்தை மெய்மொழி. அதுக்கு இடம்லாம் சொல்றாரு, அதுக்கு கீழே எல்லாம் இருந்து இது மேல அதீதமான இடத்துல இருந்து வந்திருக்கு அப்படின்னு விளக்கம் சொல்லும்போது, அந்த மெய்மொழிக்கு, அந்த மெய்மொழியை விளக்குவதற்கு வேறு ஏதாவது உரை பிரமாணங்கள்லாம் புரியுங்க. உரை பிரமாணங்களாக வேதங்களை கொண்டு வைக்க முடியுமான்னு கேட்கும்போது, வேதங்கள்லாம் மெய்மொழி ஆகாதுங்கிறார். வேதத்தை பத்தி எல்லாம் சொல்றாரு. அதை படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பகுதியில இருக்குது, வேதங்கள்லாம் மெய்மொழி ஆகாது. இது துரிய பரவென்று மெய்மொழி, துரிவரை மெய்மொழிங்கிறாரு. அதாவது தூய பரவின்று பரநாதம்னு சொல்றாங்கல்ல, அதுல தூய பரவின்று துரிவரை மெய்மொழி. அதுக்கு எடுத்துக்காட்டாக பிரமாணமாக அதை விளக்குவதற்கு நீங்க வேதங்கள் ஆகமங்களை எல்லாம் சொல்ல முடியாது, வைக்க முடியாது. ஏன்னா அது தூயது. அது அமரவிந்து, அதுக்கு கீழே உள்ள பகுதியிலிருந்து தோன்றிய விஷயங்கள். அதனால அப்படின்னு நல்லா கேட்கிறாரு. அப்புறம் வேதம் எப்படி, அது என்னென்னலாம் இருக்கு, வேதத்தை பத்தி நமக்கு ஓரளவு புரியாதவங்களுக்கு. ஏன்னா இப்ப உலகமெல்லாம் வேதத்தை தான் தூக்கி வச்சு, வேதத்துல இருந்தா எல்லாமே வந்தது, வேத சொல்லுவே இல்லைன்னு சொல்றது. இவர் வேதத்தை வேதத்தினுடைய வேதங்கள்லாம் இதுக்கு சான்றாகாதுங்கிறாரு. அப்ப வேதங்களை கீழே வச்சு பேசுறாரு. இதுவரைக்கும் தோன்றிய வேதங்களே கீழே வச்சு பேசுறாரு. இதுக்கு மேல ஒரு சான்று சொல்லவே முடியாது. அது பெருமான் சொல்றாரு. காரணம் வேதங்கள் பல காலத்துல பல விதமான பேர்களால அது விரித்து விவரிக்கப்பட்டது. வேதம் எப்ப தோணுதுன்னு யாரும் அறிவித்து சொல்ல முடியாது. அதனால அது காலம் கடந்த விஷயம்னு சொன்னாலும் சரியான அதுக்கு ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாரு. அது ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு மகேஸ்வரனால, உருப்பிரனால, விவரிக்கும் பிரம்மனால எல்லாம் விவரிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு வேத வியாசர் எல்லாம் அதை தொகுத்து வகுத்து சொல்லியிருக்கிறாரு. அதனால அது காலங்களுக்கு மாறுபட்டுலாம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது அது நிறைய ஆச்சார அனுஷ்டான தர்மங்களும் அதிகமா போக்கியது. காமியம்னா நிஷ்காமியம், காமியம்னா காமியம்னா லாபம், பிரதி பிரயோஜனத்தை கருதி செய்யக்கூடிய யாகங்கள், நிறைய சொந்த லாபத்துக்காக செய்யப்பட்ட யாகங்களை பத்தி தான் வேதங்கள் நிறைய பேசுது. இப்போ ஒரு வேதம் செஞ்சோம்னா இன்னது நம்ம இந்திரனுடைய பதவியை அடையிறதுக்கு ஒரு யாகம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த இது செஞ்சீங்கன்னா நீ இந்திரனுடைய பதவி அடையலாம் அப்படின்னு, அது மாதிரி எல்லாம் செய்யறது. அப்புறம் புலால் உண்ணாமை பத்தி அது வலியுறுத்தி சொல்லல. புலால் உண்ணாமைய பத்தி வலியுறுத்தல, புலால் உண்ணுவதற்கு உள்ளதான் சொல்லுது. அப்புறம் உயிர்கொலை அது ஆதரிச்சு பேசுது. ஏன்னு கேட்டா அசுவமேத யாகம்லாம் செய்திருக்கிறார்கள். அசுவமேத யாகம்னா
இதெல்லாம் வந்து புண்டரிக யாகம், அஸ்வமேத யாகம், இது மாதிரி எல்லாம் நிறைய யாகங்களை பத்தி எல்லாம் பேசுது. இதெல்லாம் உயிர் பிழைக்கும், புலால் உண்ணாமைக்கும், உயிர் கொல்லாமைக்கும் புலால் உண்ணாமையும் வந்து வலியுறுத்தி சொல்லல. அப்புறம் எல்லா சாதிக்கும் ஒத்த கருத்தை பேசல. அது பல்வேறு சமயத்தாருக்கும் பல்வேறு சாதியாருக்கும் ஏற்றார் போல பேசுது. அதனால அது வேதம் வந்து மெய்மொழி எப்படி ஆகும்? இவ்வளவு வேறுபாடும் இவ்வளவு பொது நிலைக்கு, அதாவது பொது உணர்வுக்கு இந்தித்து ஒவ்வாத தன்மையில இருக்கக்கூடிய வேதங்கள் எங்கட மெய்மொழியாகுங்கிறார். அதனால அது இந்த பகுதி ரொம்ப அறிவுக்கு உங்களை சிந்திக்க தூண்டு. அதை என்ன படிச்சு பாருங்க. இந்த உலகலாங்கிறதுக்கு இந்த நமக்கு சரீரம், இந்த பூத உடல் சரீரம் கண்ணுக்கு தெரியறது மாதிரி இருக்கிறவங்கள அத வந்து இனிமே நம்ம வந்த காரியங்கள்லாம் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு இறைவனுடைய திருவுருளுக்கு இணங்க கதவு தனியா ஒரு அந்த கதவு உள்ள போய் காயிட்டு இருக்காரு. அதனால வந்து நான் உள்ள போறேன், உள்ள 10-15 நாள் உள்ள இருப்பேன், என்ன திறந்து பார்க்கணும்னு முயற்சி பண்ணாதீங்க. திறந்து பார்க்கணும்னு முயற்சி பண்ணா அது வெறுத்தாதான் இருக்கும். ஆண்டவர் என்ன காட்டி கொடுக்க மாட்டார். அப்போ எப்படி சொல்றாரு? சின்ன பிள்ளையாட்டம் சொல்றாரு. இந்த இடம் பார்த்தோன்னா எனக்கு அப்படியே உங்களுக்கு எல்லாம் எப்படி படுதுன்னு எனக்கு தெரியல. இவ்வளவு பெரிய ஆளு ஆண்டவர் என்னை காட்டி கொடுக்க மாட்டார்னு தான் சொல்றாரு. சின்ன பையன், நான் ஒழிஞ்சுக்கிறேன், நான் என்ன கண்டுபிடிக்க முடியாது, நான் அவன் மறைஞ்சிருவேன்னு கூட. அவர் எப்படி நிலை அடையாது, அதை எவ்வளவு கஷ்டமாக்குறாங்க. அதனால ஆண்டவர் என்னை காட்டி கொடுக்க மாட்டாரு, நான் உள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு அப்புறம் அரசாங்கம் அதையும் தெரிஞ்சு முன்னாடியே சொல்றாங்க. கவர்மெண்ட்ல இருந்து போனவர் இங்க இருந்தாரு, அது வரத்தானே செய்யும். அது முன்னாடியே சொல்றாங்க. அப்படி வந்து அவங்க கட்டளை போட்டு ஆர்டர்ஸ் போட்டு வர அப்படின்னு பண்ணா நடக்கிறது நடக்கட்டேன். பார்த்தாலும் இப்போ வந்து இருக்க மாட்டாரு. நான் வந்து சுத்த பிரணவ ஞானதேவத்தோடு வெளிப்படுவேன்ங்கிறாரு. ஆண்டவரோடு கிளம்பு ஒளிவிடம்பு பெற்றார். எவரும் பெறாத நிலையா ஆண்டவனை கொடுத்தாங்க. அவரை வாயாலேயே அதுதான் சான்று. யாவரும் பெறாததை நான் பெற்றேன். இதுவரைக்கும் உலகத்துல எவரும் பெறாததை நான் பெற்றேன். அப்படி இருக்கும்போது அவர் அதே சொல்றாரு. அப்புறம் இங்க இருக்கு எல்லாருமே நம்மளால அவரோட இவரோட எல்லாம் ஒப்பிட்டு அவரை பெற்றது இவரு பெற்றது போல அவரை பெற்றது போலன்னு அவரோட ஒப்பிட்டு பேசுறாங்க. அது மாதிரி கருத்து. அதனால வந்து யாவரும் பெற்றிடாத இயல்ங்கிறாரு. யாவரும் பெற்றிடா இயல்ங்கிறாரு. இயல்னா தெரியுதா? யாவரும் பெற்றிடா நிலை எனக்கு கொடுத்தனைன்னு சொல்லல அவரு. ஏன்னா அவர் அடைஞ்சது இந்த நிலை, முடிவு நிலை, நிலைன்னு கூட சொல்லல. கீழே அடி இயல்புங்க. இயல்னா என்ன? இந்த தமிழ் வார்த்தை இயல்னா என்ன? சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு சொல்லுங்க. சமூக இயல், அறிவியல் அப்படின்னா என்ன ஒரு விஞ்ஞானம். அறிவு இயல் அறிவாம் அன்பனே ஒரு உச்சி கழுத்தெழுந்து. இதுக்கு கூட நான் சொந்தமா கருத்து சொல்ல, அவர்கிட்ட இருந்து வருது எனக்கு. இயல் என்பது அறிவு, சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்ட பற்றிய அறிவு. அதனால அறிவு எனக்கு இதுவரைக்கும் எவங்களும் பெறாத அறிவு நான் பெற்றேன்னு தான் சொல்றாரு. அந்த அறிவிலிருந்து கிடைக்கிறது, அறிவிலிருந்து பெற்றது. அது அடைஞ்சிட சொல்லி, அதாவது அடைஞ்சிட்டு கீழே சொல்ல அந்த அறிவுகள் எல்லாம் போனேங்க. ஏன்னா அறிவு இல்லாம நிலை அடைய முடியாது. அந்த இயல் அந்த நிலை கிடைக்காது.
அதை அது இயற்கை ஆனார்னு வச்சுக்கோங்க. அந்த இயற்கை சொன்னார்ல, இயற்கைங்கிறாரு அதை. இந்த இயல் இல்லைன்னா அந்த இயற்கை ஆகியிருக்க முடியாது. எந்த இயற்கை? ஐயா சொல்றாரு, ஐயா சொல்ற இயற்கை. இப்ப நமக்கு இயற்கைன்னா இப்படி எல்லாம் இயற்கைன்னு இப்படி கையை காட்டிடுவோம். இப்படி கையை ஒரு ரவுண்டு காட்டிட்டோம்னா இயற்கை நமக்கு தெரிஞ்ச இயற்கை. உங்களை என்னையும் பார்த்து நீங்க நான் எல்லாம் பூமியில ஜீவராசி அது இது மரம் மச்சா பூ காத்து வித்து விண்ணு பூமி மண்ணு விண்ணு இருக்க. அவரு இதையெல்லாம் சொல்லலாம். இதெல்லாம் கடந்து அப்பாலுக்கு அப்பாலா இருக்கக்கூடியது இயற்கைங்கிறாரு. ஏன்னா இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. மாறுறது எப்படி இயற்கையாகும்? அதனால அது இருக்கட்டும். அதனால இயல்பு அவர் சொல்ற இயற்கை. அதுக்கு பெருமானம் இன்றுவாய் இளங்கும் சிற்றவை இடத்தே இது அது என உரைத்தறிதாய் தங்கு ஓர் இயற்கை. அதுதான் இயற்கை. தங்கும் ஓர் இயற்கை தனி அனுபவத்தை தந்து எனக்கு கொடுத்தான். அதுதான் இயற்கை. அந்த இயற்கை அனுபவத்தை பெருமான் பெறுவதற்கு எது உதவியதோ அதுதான் இயல். அந்த இயல் இல்லாம இயற்கையை அடைய முடியாது. அதுதான் இயல். அந்த இயல் இதுவரைக்கும் வந்தவங்க சித்தர் மூவர் யோகி ஞானி யாருமே பெறாத இயல ஆண்டவன் எனக்கு கொடுத்தான் அப்படின்னு சொல்றாரு. அதனால இவருடைய பாதை அப்பவே புரிஞ்சு, அப்ப இவர் போன பாதையில் இவர் பெற்ற அறிவு தனியான அறிவு. இந்த முதல்ல இது தொடங்கினாதான் தன்மார்க்கமே திட்டம். இல்லைன்னா வேற ரூட்ல போயிட்டு இருக்கோம். சென்னைக்கு போறதுக்கு இதுதான் பாதைன்னு தெரியாம எங்கேயோ ஒரு பாதையில இது சென்னைக்கு கொண்டு போய் விட்டுடுவோம் அப்படின்னு போற வகையில போயிட்டு இருப்பான். இந்த பாட்டையில போனோம்னா இது சென்னைக்கு போயிடலாம். அப்படிதான் போயிட்டு. அதனாலதான் இந்த இயல்னு ஐயா சொன்னார். ரெண்டு ஒவ்வொரு சொல்லு எடுத்து அத கரெக்ட் தான் சொல்றான். அதுதான் திருத்தாப்பட்டுக் கொள்கைங்கிறது. அதான் அந்த மறைஞ்சு அந்த இடத்துல இருந்த எங்கேயோ அதுதான் சித்தி பெற்றதுன்னு சொல்றாங்கல்ல. அது இறைவனோடு ரெண்டு கட்டளை எங்கும் சிவமயமாக வருது. அது பெரும் யாரும் ஆமாங்க. அதான இப்ப சொன்ன யாவர் அப்படின்னா யாவர் மற்ற யாருமே அந்த மற்றங்கிறது யாரு? இதுவரைக்கும்னா இப்ப உலகம் தோன்றுவதிலிருந்து இதுவரைக்கும் உலகம் தோன்றுவதற்கு முன்னே இருந்து உலகம் தோன்றதுல இருந்து உலகம்னா இந்த பூமி தானே. இந்த பூமி தோன்றுவதற்கு முன்னே இருந்து உலகம் தோன்றிய காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அர்த்தம் வந்தவங்க இவங்களும் பெறாது. இவர்தான் பெற்றார். அதுதான் யாவரும். இதுவரைக்கும் எல்லாத்துக்கும் மூலம் வேதம் தானே. வேதத்துல சொல்லப்பட்டிருக்க, புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு, இதிகாசத்துல சொல்லப்பட்டிருக்க கடவுள்கள்ல ஒருவர் அல்ல. யாரு? இவருடைய தலைவர். இவருடைய தலைவர் யாரு? அருட்பெருஞ்சோதியர். இவருடைய தலைவர் யாரு? அந்த அருட்பெருஞ்சோதியர். இதுவரைக்கும் வேத ஆகமங்கள்லயோ அல்லது புராணங்கள்லயோ அல்லது இதிகாசங்கள்லயோ சொல்லப்படவில்லை. அல்லது இந்த உலகத்தில் இதுவரைக்கும் தோன்றிய சாஸ்திரங்களிலோ, சாஸ்திரங்கள், வேதங்கள், ஆகமங்கள் இதுல ஒருத்தர்ல சொல்லப்பட்டவர்கள்ல ஒருத்தர் அல்லன்னு அப்புறம் இதுக்கு இன்னும் டெபினேஷன் வேற யாராவது சொல்லலாமா? இன்னும் வேற யாராவது இல்லை.
இன்னும் வேற யாராருன்னு சொல்ல வேண்டியவங்க இருக்காங்களா? இனிமே வேற யாராவது இருக்காங்கன்னு சொல்றதுக்கு யாராவது இருக்காங்களா? எல்லாருமே இல்ல, ஒரு வரையிலேயே முடிஞ்சு போச்சு. ஏன்னா இது வரைக்கும் இப்ப பரவலாக இருந்துகிட்டு இருக்காங்கல்ல, இது வரைக்கும் அவங்க எல்லாருக்குமே இந்த வேதனை இருந்து வந்தவங்க. அதனால அதுக்குள்ள அடங்கியாச்சு. அவங்க எல்லாம் ஒருத்தர் அல்ல. அதுல இருந்து வந்தவங்க தான் இந்த யோகிகள்லாம், முனிவர்கள் எல்லாம் முதல்ல இருந்து வருவோம். முனிவர்கள், தபசிகள். முனிவர்கள் எல்லாம் இப்ப எங்க இருக்காங்க? ஐயா சொல்றாரு முனி கணங்கள், முனி கணங்கள் அவங்கெல்லாம் முனிகள்லாம் இப்ப இருக்காங்களா? முனிதான் இருக்கு. முனி அதை சொல்லுவாங்க. முனியான்னா அவங்களுக்கு அந்த முனிவர்கள் இருக்காங்களா? முனிவர்கள்லாம் யாருமே தெரியுமா? கதையில இருக்கு, புராணத்துல இருக்கு, வேதத்துல இருக்கு. அந்த முனிவர்கள் வரல. அதே மாதிரி அதுக்கு பிறகு வந்தவங்க தபசிகள்னு சொல்லுவாங்க. அவங்களும் கிடையாது, தபஸ் பண்றவங்க. அவங்க ரொம்ப கொடூரமா தபஸ் பண்ணுவாங்க. ஐயா கூட சொல்றாரு, ஐயா கூட நிறைய பாடல்ல சொல்றாரு. அதாவது நெருப்பு வளர்த்து அந்த நெருப்புல ஒரு காலில் நின்றுட்டு நெருப்புல தவம் பண்றது, ஊசி முனையில தவம் பண்ணலாமா, இதெல்லாம் கதையில தான் கேட்டுருக்கேன். இந்த மாதிரி கொடூரமா தவம் செய்றாங்க. அப்புறம் யாகம் வளர்த்து அந்த வேள்வித்தியில தன்னையே அர்ப்பணிக்கிறாங்க. கையை வெட்டி போடுவான், காலை வெட்டி போடுவான், கழுத்தையும் வெட்டி போடுவான். இதெல்லாம் வேணுமா இப்ப? எனக்கு விகாரமா இருக்கு. ஏன்னா விளக்கம் கேட்க வருவீங்க, அப்ப அதெல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கு. இங்க இதெல்லாம் பேசுறதுக்கு இது மாதிரி எல்லாம் தபஸ் பண்ணாங்க. அவங்க தபசிகள், முனிவர்கள். அதுக்கு பிறகு வந்தவங்க யோகிகள். இப்பவும் யாரும் யோகி எல்லாம் கிடையாது. ஆனா நம்ம பேசும்போது அவர் யோகி, இவர் யோகி இல்லை. யோகினா என்னன்னு லட்சணமே யாருக்கும் தெரியாது. அந்த யோகிகளும் கிடையாது. யோகிகளுக்கு உதாரணம் சொல்லணும்னா அந்த காலத்துல ஒருத்தர் இருந்தார். யாரு அப்படின்னா, யோக சாஸ்திரமே ஒருத்தரால உருவாக்கப்பட்டதுதான். அதுக்கு மூலமே அடிப்படையாக இருந்தது. யாரு அப்படின்னா திருமூலர். திருமூலர் தான் உண்மையான சிவஞான யோகி. அவரை ஞானியும் சொல்லுவாங்க, யோகின்னு சொல்லுவாங்க. ஆனா யோகி, சிவயோகி, யோகி, பழுத்த யோகி. யோகத்துக்கே சிறந்த ஒரு தமிழ் சாஸ்திரம் திருமந்திரை. அவரு அதுக்கு முன்னாடி இவருக்கு முன்னாடி சொன்னா பதஞ்சலின்னு இருந்திருக்கிறார். இவங்கெல்லாம் எங்க இருக்காங்கன்னு வியாக்கிரபாதர், பதஞ்சலி, வியாக்கிரபாதர், இவங்கெல்லாம் சிவபெருமான் கிட்ட இருந்து வந்தவங்க. அதுக்கு பிறகு வந்தவர் இவரு. இவங்கெல்லாம் யோகிகள். இவங்களை யாராவது இவங்க மாதிரி யாராவது இருக்காங்க? அவங்களுக்கு பேரு. அதுக்கு பிறகு அடுத்த ஸ்டெப் வந்தவங்க சித்தர்கள். யாவருங்கிறதுக்கு இப்ப நான் விளக்கம் சொல்லிட்டு முதல்ல இப்படி சொல்லிட்டு இப்ப தனித்தனியா இண்டிவிஜுவலா அடுத்த கேட்டகரியில வந்தவங்க சித்தர்கள். இப்ப அவங்க யாராவது இருக்காங்களா? சொல்லுங்க, அவரு சித்தர், இவரு சித்தர். இல்லைன்னா போட்டுக்க வேண்டியதுதான். நம்ம ராமசாமி சித்தர்னு போட்டுக்க வேண்டியதுதான். சுத்தராமி சித்தர்னு போட்டுக்க. அவன் போதும். சித்தர்கள் யாரு? நம்ம இதுவரைக்கும் அறியக்கூடிய வகையில, அறிந்த வகையில, நமக்கு முன்னால் வாழ்ந்து எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடியவர்கள் இந்த 18 சித்தர். இந்த 18 சித்தர்கள்னு வருது தெரியுமா? வருத்தலா வரும். அந்த 18 சித்தர்கள் சித்தர்கள் வருத்தல பேசுறோம். அதுல இருந்து திருமணமும் வருவாரு, பேசுவாங்க. அவங்கதான் சித்தர்கள். யாராச்சு இதுக்கு அடுத்தது எல்லாவற்றுக்கும் பெரிய இதுல ஞானிகள்னு சொல்லுவோம். யாராவது முனிவர்கள், தபசிகள், யோகிகள், சித்தர்கள்,
ஞானி. இதுதான் வருஷம். ஞானிங்கிறவங்க யாரு அப்படின்னா யோகிகள் ஞானிம்பாங்க. இவங்க யோகி வேறு ஞானி வேறு. ஞானிங்கிறவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது முற்று ஒழித்தவங்க, முற்றுமா ஆசையை விட்டவங்க, மற்றரா ஆசையை விட்டு பொது நிலையில இந்த உலகமே எனக்கு வீடு, ஆகாயம் தான் எனக்கு பூமி தான் என்னுடைய வீடு, உயிர்களெல்லாம் என்னுடைய உறவினர்கள், எனக்கு சகோதரர்கள் என்ற நேசத்துல பொது நிலையில எல்லா இடத்திலையும் சிவத்தை தரிசிக்கக்கூடியவர்கள். எங்கும் சுற்றுதல் அவர் தொழில், யாவுமாய் நிற்றல் அவர் தொழில், எல்லா இடத்துலயும் சிவத்தை பார்த்தவங்க அவங்கதான் ஞானி விட்ட. அப்படி பார்த்தா ஐயாவது வெள்ளம். புத்தர் சொல்லணும். புத்தர் எல்லாம் இதெல்லாம் சொல்றான். புத்தர் எல்லாரையும் ஞானி யோகி சித்தர் சொல்லுவான். ஆனா இந்த லட்சணத்துல வந்திருந்தாருன்னா இந்த லட்சணத்துல வர்றாரான்னு பாக்குறோம். அப்படி வந்துட்டாருன்னா அவர் அங்க கொண்டு போய் ஒத்திக்கி விட்டான் வச்சோம். இப்படி இல்லாம நாங்க பார்த்துட்டு இருக்க முடியும். ஐயா தான் எடுத்து என்ன சொல்றாரு, உரசி பார்க்க சொல்றாரு. புத்தரா இருந்தா அதுதான் இவருக்கு இல்லைங்க. இப்படி உரசி பார்த்துட்டு இதெல்லாம் யாருக்குமே தெரியல. உரசி பார்த்துட்டு இத்தனை மாற்று எடுத்துட்டு போ. மாற்று அறியாத பசும்பு செழும்பசு பொண்ணு, மாற்று இல்லாதது, மாற்று குறைவில்லாததுதான் ஞானி, சுத்த ஞானி. ஒரு மாற்றுக்குள்ள வரும்போது இவ்வளவு மாற்று வரும்போது அது மாதிரி அவங்க எல்லாம் ஒரு மாற்று 2 மாற்றுவோம். அதுதான் இதான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். சொல்லிட்டு இப்ப நம்ம எல்லாம் விட்டு கீழே போய் அடிப்பாதாரத்துல போய் இப்ப நோண்டி இருக்கு. உலகலான்னு கேட்ட தத்துவத்தை கேட்டதுனால இப்ப தத்துவத்துக்குள்ளே போய் தத்துவமே வச்சு நம்ம ஒரு அமுக்கு அமைக்க இங்க வந்த வேலையே போடுப்ப. அதனால இப்ப மறுபடியும் மேல எழுந்து நல்லா அந்த வெளியில பிரகாசமான இடத்துக்கு திருப்பி வந்துடுவோம். இதெல்லாம் விட்டுடுவோம். ஏன்னா இதுவே தெரியாம குழந்தைகளுக்காக முதல்ல இந்த உலகலாங்கிறதுக்கு இந்த தத்துவங்கிறதுக்கு சொல்லணும். நம்ம தத்துவங்கள் எல்லாம் கடந்து வர்றாரு. தத்துவங்களை எல்லாம் கடந்து தத்துவ அதீத நிலையில இருக்கக்கூடிய ஆண்டவரை அவரை தலைவரா சொல்லு வாழக்கூடிய இடத்துக்கு இப்ப நாம இருக்கிறோம். பற்றி பேசுவது நமக்கு சம்மதமுடைய கட்சிங்கிறது. அறியாத எவனோ அவன் என் ஐயனை அறிவான். இப்ப பேசுறவங்க எல்லாம் யாரு? அயல் 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 அயலறியாக அறிவுரையாக எல்லாரும் ஆடுகின்ற அரசியல் அரசன் அப்படிங்கிற அதுதான் இது மாதிரி. இது தனிப்பட்ட முறையில அதனால ஐயாவுக்காக அவங்க யாவரும் யாவரம் அதெல்லாம் இவங்கெல்லாம் அதெல்லாம் இவங்கெல்லாம் பெறாத நிலையில என்ற உண்மைப்பது மேலும் மேலும் தெளிவடையும். தெளிவடையும் போது சிறப்படு. இதுவும் இல்லாதப்போ சிறப்புறாங்க.
இல்லாம நான் ரொம்ப சிரமமா இருக்கேன். அது எப்படி சிரமமா இருக்கு? தெய்வு போட்டாதான் பிறப்பு, பிறப்பட்டாதான் விளைப்பு, பிறப்பு வேற நினைக்கிறது வேறையா? ரெண்டு நிலைக்கு ஆள் கூறுவேன், நிலை கூறுவேன். சிறப்பட்டா தன்னையில சிறப்பட்டா தெரியுதா? மார்க் போடுறது. அதுதான் ஐயா. அதுக்கு முன்னாடி தெரியும் கலைஞரும் தெளிவடைகிறதுதான் அவங்களுக்கு அழகிறத தவிர பட்டியலாகிறாரு. அதனால முதல்ல சிறுநெறி தட்டாத இடத்துக்கு நம்ம வந்துட்டோமா? நிச்சயமா சிறுநெறி திருநெறியில போகாம திருநெறி பண்ணிருக்கிறோமா? அதுதான் சான்று. அதாவது திருமதிப்பு பெருநெறியதான் பற்றி இருக்கா. பெருநெறி இன்றி கலைஞரையும் ஏனேனும் பிடிப்பு என்று உணவு சிறுநெறி பக்கம் போகல. அதனால முதல்ல சிறுநெறியை விட்டுருவோம். பெருநெறிக்கு வந்துட்டோம். வந்து பல வருஷமா பல காலமா இருந்துட்டு இருக்கோம். இன்னும் சிறுநெறியில இருந்துட்டு இருந்தோம்னா என்ன ஆகுது? அதனாலதான் அதை திருப்பி திருப்பி வலியுறுத்து. அதனால இந்த ஆளை இடத்துக்கு நம்ம வளர்த்து இதெல்லாம் ஐயாட்ட திருப்பி ஜீவகாரம் விலங்குவதற்கு இன்னும் விலங்குவீங்க எப்படி விளங்கும்? இது பற்றிய ஒரு சிக்கலை நம்மகிட்ட இருக்கிற பெருமை எல்லாம் வந்து எழுதிருந்தா பெருமை எல்லாம் போகணுங்க, பெருமைப்பட நிக்கணுங்க. இது மாதிரியான சிந்தனைகள் வேலை பெருமாண்டவர்கள் மேலான எண்ணம் பரவர. அதுதான் நம்ம வந்து இருந்தோம்னா வாழ்வு சிறப்பு மேல்நிலைக்கு அது வந்து தாங்கி எடுத்து தமிழன் எடுத்து தாங்கி எடுத்து நம்மளை அப்படியே தாங்கி எடுத்து ஒரு தன்மைக்கு வந்தவர் உண்மையின்றி தன்மையும் பெறுவார் மற்றும் தொன்னையும் பெறுவார். அவருக்கு இருவையும் நான் உச்சத் துணைவராக வருவேன். இதெல்லாம் ஐயாவுடைய வாக்கு. எங்க இருக்குன்னு கேட்காது. அது கேட்ட வந்துட்டு இருக்க அதனால அவர்கிட்ட நீங்க வந்து மானசீகமா பேசலாம். மனசுக்குள்ள இருக்கிறது என்னென்ன உங்களுக்கு வேணுங்க ஐயாட்ட தியரியில இருக்கு. உங்களுக்கு என்னென்ன வேணும் முக்கியமா ஏதோ அவர்கிட்ட பேசணும்னு தெரியுது. அதே தொடர்ந்து நச்சரிச்சுட்டே இருக்காங்க. உலகிகளை பத்தி நம்ம வந்து பெருமாண்ட ஒன்னும் சொல்லவே வேண்டியதில்லை. அதுக்கு தனியா பேசுறவர்கள் இருக்கு. அதெல்லாம் அதுக்கு என்ன இருக்கு உலகங்கள்ல. அதுக்கு வந்து அது எல்லாம் செய்ய முடியுங்கிற சக்தி இருக்கா இல்லையான்னு தெரியாது. அதுக்கு நம்ம போகல. பெருமாண்ட அது இல்லை. அவங்களுக்கு வந்து அதையும் இருக்கு. அதனால பொதுவா நம்ம வந்து தீபம் அறுப்பெருமையோட ஆண்டவர் சரி ஜீவன விலை ஒரு மரப்புவை எல்லாம் ஆண்டவரிடத்தில் உங்களுக்கு ஏன் இந்த நிலையில இந்த பருவத்துல இந்த பருவத்துக்கு என்ன தேவையோ அதை பெறுது. இந்த பருவத்துக்கு என்ன தேவையோ அதை பெறுது. பருவம் தவறி கேட்டவங்களாம் உண்மை.
எனக்கு தேவையோ அதை நம்ம ஏட்ட கேட்கும். அது மாதிரி அவர்களுக்கு என்ன தேவையோ நம்ம கேட்போம். அது மாதிரி அவர்கிட்ட உட்கார்ந்து எனக்கு மரணம் நாட்டுருவாங்க குரு. அதுதான் சொல்றாரு வள்ளலாறு. பள்ளியில போய் வரீங்களா? நமக்கு என்ன இப்ப என்ன தேவை அதை நம்ம கேட்கிறோம். அறிவு வந்துருச்சுன்னா நம்ம ஒண்ணு ஒண்ணா விளங்கிக்கலாம். அது அவர் கொடுக்கக்கூடிய அறிவு, ஒரு ஏட்டறிவு இல்லை. அது அடிப்படையா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக படிப்பறிவால அறிய முடியாது. அது அருள் அறிவால ஆறுல அறிவால அறியப்பட வேண்டியது. அதனால அதை நம்ம ஐயாட்ட தேவை. மற்றதெல்லாம் எனக்கு எல்லாம் தடையா இருந்ததுன்னா நம்ம போகவே முடியாது. ஆண்டவரிடத்துல விரும்பவே முடியாது. அதெல்லாம் முதல்ல அந்த தடைகள்லாம் நீங்கணும். அதுல மேல ஆண்டவர்கிட்ட சொந்த லாபரசம் சொந்த உலகில லௌகிகத்துல மக்களுக்கு நிறைய கேட்கலாம். எல்லாம் ஆண்டவர்கிட்ட 12 மணிக்கு வழிபாடு செய்யணும். இந்த 12 மணிக்கு திருக்காப்பு விட்ட நேரம், அந்த நேரத்துல போய் பின்னாடி திருக்காப்பு அறையில போய் உட்கார்ந்து அவங்க தன்னுடைய மனக்குறைகளை மனசுல இருக்கிறத பெருமாட்ட நேர்முகமா மனசுக்குள்ள மானசீகமா அப்படியே அவர்கிட்ட உட்காரச்சிட்டாங்க. எல்லாம் எல்லாம் சின்னமா வெளியே நிறைவேறும். நண்பர் நான் வந்து போயிட்டு இருக்காரு உங்களுக்குதான் பதில் வந்துருக்கு. அதாவது தனியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது வரைக்கும் பேசுற விஷயங்களே உங்களுக்கு பதில் கிடைச்சிருக்கேன். முக்கியமான குறிப்புகள்லாம் கிடைக்கிறது. இவர் நேரம் என்கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. ஆனா அவருக்குரிய பதில் வந்து அதனால இது 12 மணிக்கு நீங்க அவங்களை திருக்காப்புல குறையெல்லாம் சொல்லி நீங்க சுத்தமா சொல்லி கேளுங்க. அழுவுல அழுவுங்கன்னு சொன்னா அழுவுன்னு சொல்லிதான் அதுதானே. அது மாதிரி அதுக்கு பிறகு வெளியில 3 முறை வந்து மறுபடியும் தூரதர்சனம் பண்ணி அதுக்கு பிறகு ஓய்வு இருக்கு. இதுதான் முதல்ல வந்து சொல்றது. மறுபடியும் நம்ம செய்ய வேண்டிய கடமையில இப்படி பூசை நேரம் வந்து நீங்க செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப விரைவாக உங்களுக்கு பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்படும். மனசுக்கு வந்து உங்களுக்கு அமைதியை முதல்ல உண்டாக்குவாரு. உங்களை மீறிய விஷயங்கள்ல நீங்க கட்டுப்படுத்த முடியாது. உங்களையும் மீறி இழவுல விளக்காகி கொண்டிருக்கீங்களோ அதுல இருந்து உங்களை விடுவிச்சு உங்களை செவ்வனே கொண்டு போவார். அதை யாரும் சிந்திக்கிறதே இல்லை. அது மாதிரி ஒரு நிலைகள்ல ஐயா பாதுகாத்து கொண்டு போறதுல பிரத்யேகமானவர் ஐயா பெருமாள். அதனால அந்த விஷயத்துல நம்மளை காப்பாற்றுவார். இதுதான் வழிகாட்டு முறை. இதைத்தான் நம்ம செய்யறதுக்கு வந்திருக்கிறேன். இது சம்பந்தப்பட்ட கேள்விகள் அதை பற்றிய ஒரு விருப்பங்கள் அது சம்பந்தமா எப்படி போகணும் வரணுங்கிறதுதான் நம்ம அதிகமா பேசணும்னு விரும்புறேன். மற்றபடி இதுல ஆழமா ஈடுபாடு உடைய அன்பர்கள் ஒரு சிலர் இருக்கிறேன். அத மாதிரி உள்ளவங்க தங்களுடைய அனுபவங்களை இதை பரிமாறிக் கொள்ளலாம். அல்லது தொடர்ந்து அது சம்பந்தமான அறிவிப்பா சம்பந்தமான விஷயங்கள்ல விளக்கங்கள் பேசுறேன். இதுதான் இங்க உள்ள நிலை. மார்க்கத்துக்கு சாதனைங்கிறது வேற எதுவுமே கிடையாது. அதாவது எப்படின்னா ஒளிதான் சாதனை. ஒளி சமூகத்துல உறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கிறாரு பெருமாளே. கேட்டு தெய்வ முன்னிலையில இருக்கிறதுனால தெய்வ பாவனையை நீங்க தெய்வத்துல தொடர்ந்து செய்துட்டு வாங்க. இதுல அருப்பெருஞ்சி வழி ஆண்டவர் விளங்குறதா கருத்துல கொண்டு நீங்க செய்யுங்க. அதுக்கு ஞானசரிய 28 பாட்டுல நீங்க கருத்துல நிச்சயமா வச்சுங்க, மனசுல கொண்டுங்க. இல்லதுல அதுல ஒரு 8 பாயிண்ட் இருக்கு. அந்த 8 பாயிண்ட் தொகுத்து நீங்க அதை மனசுல கருத்துல வச்சுக்க. நம்ம பிறப்புக்கு இதுதான் நிச்சயம், இதுக்குதான் நம்ம வந்திருக்கோம், மற்றதெல்லாம் பெருமான் செய்வாருன்னு அவர்கிட்ட அந்த கருத்தோடு நீங்க தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்லிட்டாரு. இப்படி நம்ம தொடர்பு கொண்டு வரும் காலத்துல உண்மையான சத்திய ஞான தீபம் தெரிவிக்கப்பட்டு, அதாவது இயற்கை வழிபாட்டுக்கு இப்ப இங்க இருந்து மேல்படிக்கு போய் நீங்க இயற்கையை வழிபட தொடங்கி அதுகிட்ட நேர்முகமான தொடர்பு ஏற்பட்டு பிறகு அந்த ஜீவகாருண்ய பரீட்சையம் ஏற்படுதுன்னு வச்சுங்க. அந்த ஜீவகாருண்யங்கிற சாகரத்தோடு நீங்க பரிச்சயம்னா தெரியுதா,
தொடர்பு பண்ணிக்கிட்டே தொடர்பு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க ஒளியோட. நீங்க அது இருக்க உங்களுக்கு அப்போது ஆன்ம அறிவு விளங்கும். ஒளி என்ன செய்யும்? அறிவு தானே உண்டாகும். ஒளி என்ன செய்யும்? அறிவு தான். அறிவை பிரகாசிக்க வைக்கும். அறிவை உங்களுக்கு அதுல இருக்கிற மறைப்பை எல்லாம் போக்கி அது என்ன செய்யணும்னா அறிவை உண்டாகும். இப்ப ஆன்மா அறிவு விளங்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நம்ம பச்சைத்தரை. இந்த பச்சைத்தரை தான் மறைப்பா இருக்கு. அதுதான் அழுத்தமான முதல் திரைங்கிறாங்க. அதுவும் அந்த இதுல வருது. முதல்ல சொல்லிடுறாங்க. இந்த பச்சைத்தரை நீங்கணும், பிரியணும், அதை ஒரு இது பண்ணணும். அந்த பட்சத்துல அகன்று போச்சுன்னா அறிவு விசேஷிக்க ஆரம்பிக்கணும். இந்த அறிவு இல்ல, படிப்பறிவு கிடையாது. அறிவுன்னு உங்க புத்தி இங்க வந்துடக்கூடாது. ஆன்ம அறிவு துளங்க ஆரம்பிக்கும். அந்த ஆன்ம அறிவு துளங்க ஆரம்பித்தோன்னா உங்களுக்கு எதுவுமே நீங்க படிச்சு, அதாவது நூல்ல எழுதியிருக்கிற விஷயங்களுக்கு உள்ள விளக்கங்கள், இதுவரைக்கும் சொல்லப்பட்ட விளக்கங்களுக்கு அப்பாற்பட்டு அதனுடைய உண்மை விளக்கங்கள் தெரிய ஆரம்பிக்கும். அப்ப இதுவரையும் கலைகள்ல சொல்லப்பட்டிருக்கிற விளக்கங்கள்லாம் உண்மை விளக்கங்கள் அல்ல. எவ்வளவு பெரியவங்க சரி. ஏன்னா பெருமானே சொல்றாரு, இயல்மேது ஆகமங்கள், நான் எல்லாத்துக்கும் சான்று சொல்றேன். இயல்மேது ஆகமங்கள், புராணங்கள், இதிகாசம் இவை முதலால் இந்திர சாலம் தடையா உரைப்பர். மகளூர் நூல் மாத்திருந்தான் சாலம் என அறிந்தார். மகனே நூல் அனைத்தும் சாலம், செயல் அனைத்தும் அருள் ஒளியால் காண்க சொல்றார். ஒளியினால நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறார். ஒளியினால எல்லாத்தையும் செஞ்சுக்கப்பா. எல்லாத்தையும் ஒளியை வைத்து எல்லாத்தையும் பாரு. சயின்ஸ் அது மாதிரி முன்னெல்லாம் சயின்ஸ் எடுத்துக்கிட்டா, அறிவியல் எடுத்துக்கிட்டா ஒரு சிறு பகுதி ஒளிங்கிறது, லைட்டுங்கிறது. இன்னைக்கு பெரிய வாஸ்ட் சப்ஜெக்ட். இன்னைக்கு எப்படின்னா அது பெரிய, அது ஒரு பெரிய சயின்ஸ். ஒளி லைட்டுங்கிறது அது பல இது சொல்லிட்டு போறான். அதை வச்சு என்னென்ன கண்டுபிடிக்கணும், என்னென்ன செய்யணுங்கிறது அந்த அளவுக்கு பேசிட்டேன். அப்ப அறிவியல்ல மனிதனால கண்டுபிடிக்கப்பட்ட அறிவியலே இந்த அளவுக்கு விஞ்ஞானத்துல ஐயா சொல்லக்கூடிய அறிவியல் ஒளி எந்த அளவுக்கு செய்யுது. அப்ப ஒளியோடு தொடர்பு கொள்ளுது. பெருமாள் ஒளி உடம்ப பெற்றாரு. ஒளியோடு தொடர்பு கொள்ளுதுன்னா ஒளி வர முடியும். இருட்டோட தொடர்பு கொள்ளுதா ஒளி உடம்பு வர முடியும். இல்ல வேற எதையாவது பின்பற்றி போய் ஒளி உடம்பு வருமா? எதோட போனா எதுல வருங்க? தயவோட போய் சேர்ந்தீங்கன்னா தயவு வரும், கருணையோட போய் சேர்ந்தீங்கன்னா கருணை வரும், அன்போட போய் சேர்ந்தீங்கன்னா அன்பு வரும், ஈரத்தோட போய் சேர்ந்தீங்கன்னா வீரம் வரும், ஈரத்தோட போய் சேர்ந்தீங்கன்னா வீரம் வரும். அது மாதிரி எதோட எது அங்க நிறைஞ்சிருக்கோ அதோட போனதுனா, அது மாதிரி ஒளியோட போய் சேர்ந்ததுனாலதான் பெருமாள் ஒளியோட போய் பெற்றாரு. வேற எதுவும் கொடுக்க முடியல. இது சாதாரண சின்ன பிள்ளைக்கு கூட தெரியும். நம்ம ஏன் நம்ம ஒளியை மறந்துட்டு நம்ம எதுவும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்? அதோட தொடர்பு வைக்கணும். அதுதான் நம்ம தொடர்பு ஏற்படுத்திக்கிறதுக்கு இன்னும் அந்த சிந்தனை வளரல. அதனால அந்த ஆன்ம அறிவு இந்த ஜீவகாருண்யங்கிறது தெரிஞ்சு அதோடு நீங்க தொடர்பு கொள்ள நம்ம கிட்ட இருக்கிற இந்த பச்சைத்திரை மறைக்கிறது. அந்த மறைப்பு விலகினோட ஆன்ம அறிவு விசேஷிக்கும். அந்த ஆன்ம அறிவு தொடங்கிய பொழுதுதான் நீங்க விசாரணைங்கிறது கிடைக்கும். விசாரணை பண்ணலாம். அது வரைக்கும் இப்ப நாங்க பண்றதெல்லாம் விசாரணை இல்லை. இப்ப நம்ம பண்றதெல்லாம் புத்தி விசாரணை தான். நம்ம படிச்சது கேட்டது இதெல்லாம் வச்சுட்டு ஓரளவு நம்ம புத்தியை கொண்டு பண்ற விசாரணை. இது விசாரணை, இது பர விசாரணை ஆகாதுங்கிற விசாரணைன்னா என்ன? ஐயா சொல்லி விசாரத்தோட இருக்கான்னா அப்படியே கவலையோட இருக்கான், துக்கம். இப்ப விசாரமா இருக்கான்னா விசார வசத்தம்னா என்ன? ஆமா. ஐயா சொல்ற விசாரம் துக்க நிவர்த்தி. விசாரத்தோட இருக்கிறான்னா அவனுக்கு துக்கமே கிடையாது. எப்போதும் எது வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, எப்போதுமே விசாரத்தோடு இருப்பது, எப்போதும் விழிப்புலயே இருக்கிறது.
அது விசாரம். துக்கமே வராது அவனுக்கு. இல்ல எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் அவனுக்கு விடை கிடைச்சிக்கணும். விடை கிடைக்காதவன் தான் துக்கத்துல இருப்பான். என்னங்க விடை கிடைக்காம துக்கத்துல புரியுதா நான் சொல்றது? விடை கிடைக்காமலும் துக்கத்துல இருப்பான். எல்லாத்துக்கும் விடை கிடைச்சி போச்சுன்னு வச்சுக்கோங்க, அவன் துக்கப்படுவதற்கு என்ன இருக்கு வேலை? அதனால எல்லாத்துக்கும் விசாரத்துல இருக்கிறவன் விடை கிடைச்சிருக்கான். அதனால அவனுக்கு துக்கம் நிவர்த்தி. அதனால துக்கப்படாதவன். அதனால அவன் விசாரம். அந்த விசாரத்தை கொண்டுதான் பரவிசாரம் செய்வது. அந்த பரவிசாரம் தான் அந்த விசாரம். இந்த விசாரம் அந்த வீட்டை பத்தி பிண்டத்தை பத்தி எல்லாம் விசாரம் செய்யக்கூடிய சக்தி இந்த ஆண்மறிவு தான் வருது. அதே அந்த விசாரமே பண்ணிக்கிட்டே இருந்தா டக்குனு 15ஆம் படி வச்சிருவோம். இதுதான் ஐயா சொல்றது. அந்த இது ஞானத்தில் யோகம் செய்யப்படி. அது 15ஆம் படினா சரியை கிரியை யோகம் ஞானம்னு 4 இருக்குங்க. அந்த ஒண்ணுலயே 4. அதாவது சரியைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சரியையில் சரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம். அதே மாதிரி கிரியைன்னு எடுத்தா கிரியையில் கிரியை, கிரியையில் சரியை, கிரியையில் கிரியை, கிரியையில் யோகம், கிரியையில் ஞானம். அதே மாதிரி யோகம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா யோகத்தில் சரியை, யோகத்தில் கிரியை, யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானம். அது மாதிரி கடைசியா 4. இப்ப எத்தனை ஆச்சு? 12 ஆச்சா? அடுத்தது ஞானம்னு எடுத்துனா ஞானத்தில் சரியை, ஞான சரியை. எங்க வந்துட்டாரு பாருங்க. எடுத்த ஸ்டெப் எத்தனாவது வந்துட்டாரு? 13ஆவது படிக்க வந்துட்டாரு. ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை. எத்தனை? 14ஆ? ஞானத்தில் யோகம் 15ஆம் படி. இன்னும் ஒரு படிதான் இருக்கு, ஞானத்தில் ஞானம். அப்ப ஞானத்தில் யோகம் செய்வதனுடைய பலன் என்ன? நிராசை. நிராசைன்னா என்ன? எதுலையும் பற்றில்லாம ஆசை இல்லைங்க, சுத்தமான நிலை. அப்படி எதுலையும் ஆசை இல்லாத நிலை அப்படின்னு சொன்னோம்னா ஒன்றும் புரியாது. எதுலையும் ஆசை இல்லாம எல்லாருமே அவங்கவுங்களுக்கு தெரியும், நானும் எல்லாத்துலயும் ஆசை. என்ன சொன்னா என்னது, நான் எல்லாத்துலயும் ஆசை இல்லாத பாருங்க. எல்லாம் அவங்கவுங்களுக்கும் ஆசை இல்லாத மாதிரி தெரியும். இல்ல சொல்றேன், கொஞ்சம் சன்மார்க்கத்துல மேல தோணுங்க, மற்றவங்களுக்கு தோணாது. மற்றவங்க எல்லாம் நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு தான் கிடக்குறோம், அதெல்லாம் பிடிச்சி பிடிச்சிட்டு தான் கிடக்குறோம்னு சொல்லுவாங்க. நீங்க சன்மார்க்கத்துல இருந்தவங்க என்ன மாதிரி உள்ளவனுக்கு ஆசை எல்லாம் ஒழிச்சிட்டம் போல இருக்குங்கிற எண்ணம் வந்துடும். அதனாலதான் சுத்த நிலை. அது அநிராசைங்கிற இடம் ரொம்ப தூய்மையான இடம். அந்த தூய்மை நிலைக்கு வந்துடலாம். அதுதான் யோகம். முற்றிலும் தூய்மை. தூய்மை ஆயிடுது அந்த நிலை. இந்த ஞானத்தில், அதாவது ஞானத்தில் யோகம், ஞானத்தில் யோகம் செய்வதின் பலனாகிய நிராசை என்னும் படி, அதுதான் 15ஆம் படி. அப்போ தூய்மை, முற்றிலும் தூய்மையான நிலை. முற்றிலும் தூய்மையான நிலை. முழுதும் தூய்மை. முழுதும் தூய்மைனா என்ன? சர்வ தத்துவம் தூய்மையான அந்த நிலை வந்துட்டுனா சன்மார்க்கத்துல பெரிய நிலைக்கு போயிடலாம். அடுத்தது ஞானத்தில் ஞானங்கிற படிக்கு வந்துடலாம். அந்த ஞானத்தில் ஞானங்கிறது நிறைய முழுமை அடையணும், பூரணத்துவம் அடையணும். அப்படி பூரணத்துவம் அடைத்ததுக்கு பிறகுதான் சுத்த ஞானம். பெருமான் சொன்ன சுத்த ஞானி, சுத்த ஞானம் பெருமான் சொல்றாருல, அது சுத்த ஞானங்கிற இடத்துக்கு வரணும். அதுதான் முழுமையான இடம். அதைத்தான் இதுல வலியுறுத்துறாங்க. அதனால இப்ப படிப்படியா சொல்லியாச்சு. அந்த விசார அறிவு வரணும். அந்த விசாரிக்கக்கூடிய அறிவு ஆன்ம அறிவு. அந்த ஆன்ம அறிவை பெற்றுக்கொள்வதற்கு தான் தீப முன்னிலையில நம்ம எனக்கு ஆன்ம அறிவு. நம்ம இருக்கிற டென்ஷன்ல நம்ம இருக்கிற ஆன்ம அறிவை நம்ம பெற்றுட்டு தான் அதுக்கு தானே ஆன்ம. அதாவது நம்ம அறிவு 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 கேட்பாங்க. அது என்ன மாதிரி? கழுதையிலும் கழுதா, நாயிலும் நாயி, புழுவையும் பூவா இருக்கும்.
கேட்க முடியும். அடுத்தவங்க யாரும் கேட்கறது அவங்க தான் அருவி ஆதவன் அவங்க கேட்க மாட்டாங்க. அவ்வளோ ஓட்டாள் எப்படி கேட்பாங்க. இருக்கும்போது எப்படி கேட்குது அறிவு லாபம் மொத்தத்தை நான் முன்ன நான் பல முறை அவர்கிட்ட நான் வந்து தாழ்ந்து பணிந்துன்னு அவர் அங்க சொல்றாரு அங்க பணிந்துன்னா அவர்கிட்ட பணிந்து கேட்டுக்கொண்டதற்கு பிறகு அமைதியானார். அதுக்கு பிறகு சுற்றி வந்தாரு. ஐயாட்ட வந்து அந்த கருணை இருக்கு நேயம் இருக்குன்ட்டு பின்னாடி வந்தாருன்னு வச்சுக்கலாம். அவர் முதல்ல அவர் ஒண்ணும் இல்ல நமக்கு எங்க இருக்கு அறிவுன்னு கேட்டோம்ல பொதுவா நமக்கு நல்ல சொல்ல போது நல்லத அவருக்கு அப்படின்னா இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் அறிவு இல்லைங்கிறீங்களா? அப்ப எனக்கு அறிவு இல்லையா விட்டாரு? எல்லாம் இல்லையாப்போ அதான் நான் சொன்னேன். அப்ப யாரும் எங்க கேட்க முடியும்? இந்த மாதிரி நினைக்கலாம். பெருமான் அந்த மாதிரி இருந்தாரு கேட்டாரு. நாயினும் கடைய அதுல எல்லாம் கொடுத்தாரு. ஆக முடியுமா எல்லாரும்? விஷயம்லாம் ரொம்ப நுட்பமா இருக்கு. அவ்வளவு எனக்கு நாயின்னு சொன்னா எனக்கு பல மடங்கு சந்தோஷமா இருக்கும். நானே அடிக்கடி சொல்லுவேன் என்ன எப்ப பார்த்தாலும் நாயின்னு சொல்லிக்கிறீங்க. எனக்கு என்ன அது நானும் அதுல போயிருந்தா அதுல போய் பேசு என்ன வைக்கணும் எப்ப பார்த்தாலும் தானே நாய் சும்மா ஒப்புக்கு உண்மைதானே எனக்கு உண்மை தெரியுது. அதுவும் நானும் ஒண்ணு. அதனால நான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்களுக்கு தெரியல. அது இதுவா தெரியுது. பெருமானுக்கு உண்மை தெரிஞ்சது. மனத்துல உள்ள புது எனக்கு மாத்துல உள்ள புதுங்கிறது எனக்கு உண்மை விளங்குது. மனத்துல உள்ள புதுதான் எனக்கு அது சந்தோஷம். எனக்கு உண்மை விளங்குது. ஐயா நான் இப்படி இருக்கிறேன்னு எல்லாம் தெரியுது. புரியல. அதெல்லாம் இதெல்லாம் தீமொழி கிடையாது. எனக்கு அனைத்தும் தேய்மொழி அல்ல. தேமொழி. இது வேற மொழி. எனக்கு புன்மொழி அல்ல, வன்மொழி அல்ல. எல்லாமே எனக்கு முன்மொழி சொல்றாரு. அது வந்தாதான் அறிவை கேட்க முடியும். அதைத்தான் கேட்கக்கூடிய இதை உணர்ந்து கொள்ளணுங்கிறதுக்காக தான் நம்ம இங்க வந்திருக்கோம். இப்பயாவது நமக்கு இது படுது உணரணும் என்பதற்குதான் நம்ம வந்திருக்கோம். உணர்ந்துட்டோம். இப்படியும் இந்த மயக்கத்துல இப்படியும் போக வேண்டியது இருக்கு. நம்ம பாடுபட வேண்டியது இருக்கு, உணர வேண்டியது இருக்கு. இந்த பிறவி அவ்வளவு உயர்ந்த பிறவி. இந்த பிறவி கடவுள் சம்மதத்தால் கொடுக்கப்பட்ட உயர் பிறவி. மனித பிறப்பு மட்டும் கடவுளுடைய சம்மதம் பாக்கியம் கடவுள் சம்மதத்துல கிடைச்சது இல்லையா? மனித பிறப்பு மட்டும். அப்பேற்பட்ட இந்த மனித பிறப்புல அதுவும் பெருமானுடைய நெறியை பின்பற்றி வந்துடும்னா பூர்வ புண்ணியத்தினாலதானே வந்திருக்கிறோம். அந்த புண்ணியம் எல்லாமே நம்ம இங்க வந்து உட்கார்ந்துருக்க ஆன்மாக்கள் அத்தனையும் புண்ணியம் பண்ணிய ஆன்மாக்கள். சத்தியமாக முழுக்க புண்ணியம் பண்ணிய ஆன்மாக்கள் தான். அந்த புண்ணியத்தை மேலும் மேலும் பெருக்கி பூரண புண்ணியமாக்கணுமா வேண்டாமா? சொல்லிட்டாரு லைட் மான் போட்டாக்கி போடுறோமா? அதை பிரிக்கி அதுக்குதான் அதனாலதான் இது மாதிரி உணர்வுகள்லாம் நமக்கு தெரியும். அதனால இந்த விசாரங்கிறதுதான் சன்மார்க்கத்துல ஒரு உயர்ந்த இடம். வேற ஒன்னும் நம்ம வந்து சுவாசத்தை மூச்சை பிடிக்க வேண்டியது இல்ல பெரிய பெரிய ஆசனங்கள் பயிற்சிகள்
இதெல்லாம் பெற வேண்டியதில்லை. தெய்வத்துக்கு போய் நீங்க பெருமாளடி செலவு பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. வேறு விதமான சடங்குகள், யாகங்கள், வேள்விகள், இல்ல பிரார்த்தனைகள், தெய்வம் படைத்தல், இது மாதிரி போன்ற காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டியதில்லை. எதுவுமே இல்லாம குடும்பத்துல இருந்து கொண்டு எல்லா பணிகளையும் செய்து கொண்டு எதனாலையும் தடை உறாது தெய்வ வழிபாடு செய்வதற்கு பூரணமாக ஒளி வழிபாட்டின் மூலமா அருள் ஆண்டவருடைய திருவருளை பூரணமா பெறுவதற்கு ஏற்ற வழி, ஒத்த வழி, சிறந்த வழி, தனி வழி பெருமான் சொன்ன இந்த சன்மார்க்கம் ஒண்ணுதான். அது சரியா வழி தெரிஞ்சு இப்ப நான் சொன்ன வழியோட போனா வெற்றி பெறலாம். இல்லைன்னா ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு செஞ்சுக்கிட்டு அதெல்லாம் போறாருன்னு ஏதாவது பண்ணிட்டு போயிட்டு இருக்க. அதனால அந்த இடத்துல நம்ம இருந்தோம்னா, இந்த ஒளி தொடர்புலயே இருந்தோம்னா சீக்கிரமா நம்முடைய பச்சை திரையானது வெளுத்து போய் அது கொஞ்சம் கொஞ்சமா வெளுத்து போயிடும். சாயம் வெளுத்து போய் பிறகு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா விசேஷமான அறிவு ஞானமும் தோன்றும். அதை கொண்டு பெருமானுடைய விஷயங்களை எல்லாம் இன்னும் நன்கு அறிந்து வாழ்க்கையை நம்ம இந்த தேகத்தைய இந்த தேகம் இருக்கும்போதே இந்த தேகத்தையே இந்த பிறப்பிலேயே கூடுமான அளவு நம்ம வெற்றிகரமா ஆன்ம லாபத்தை பெறுவதற்கு படிவெல்லாம். அது மாதிரி விஷயங்களை தான் கருணையினால கொடியேற்றி வச்சு பேசினது. அதுதான் ஞானத்தில் யோகம், இந்த நிராசைங்கிற கொடி. அதுக்கு நீங்க அதை விடணும் இதை விடணும், தானாவே வந்துடும். இந்த விசாரணை வந்தாலே தானா வந்துடும். எல்லாரையும் ஞானம் வந்துடுச்சுன்னு உங்களுக்கு தானா வந்துடும். இதெல்லாம் இது இருக்கும் இருக்காது, இது கையில இருந்தும் இல்லை.